அல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். மரியாதை பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த ஓய்வு நாள் காலையில் வந்து கல்லறையில் பார்த்து அவர் அங்கே இல்லைன்னதை பார்த்து ஒரே அழுக. மரியாளுக்கு இயேசுப்பானா ரொம்ப பிடிக்கும். இப்போ கல்லறையில் அவர் இல்லைன்னதும் ரொம்ப மனம் உடைந்து ரொம்ப அழுதுட்டு அந்தம்மா என்ன செய்யறதுனே தெரியாமல் அழுதுட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்த நேரம் இயேசு கிறிஸ்து பின்னாடி நின்று கூப்பிடுறாரு, மரியாளே. நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். சில நேரம் நம்ம அழுதுட்டு உடைஞ்சு போய் என்ன செய்யறதுனே தெரியாம நிற்கும் போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம அழுகிறது யாருமே தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க அழுகும் போது உங்க பின்னாடி நின்று உங்களை கூப்பிட்டு இருக்காரு. நீங்க அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். மரியாதை மாதிரி தோட்டக்காரன் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க படுகிற வேதனையை அவர் பார்க்கிறார். நீங்க அழுகிற கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். அவர் நின்று உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். நீங்க அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. மனிதர்களுக்கு தெரியாதுங்க, நீங்க அழுகிறத மனுஷங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார்.